மகா சிவராத்திரியுடைய 4வது கால பூஜை. நம்ம எல்லாருக்குமான பூஜைன்னு சொல்லலாம். ரிஷிகள், முனிவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், மனிதர்கள், உலகத்துல வாழ்ற அனைத்து உயிர்களும் ஜீவராசிகளும் சிவனை கும்பிடுற நேரம் இது. 3 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால அபிஷேகத்துல கரும்பு சாறால அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பு. அலங்காரத்துக்கு சந்தனம், பச்சை கற்பூரம், பன்னீர், புனுகு, ஜவ்வாதோட ஸ்பெஷலா இந்த காலத்துல குங்கும பூவும் சேர்த்து காப்பு போடுவாங்க. அனைத்து வாசனை மிக்க பூக்களுடன் 4ஆம் காலத்துக்காக நந்தியாவட்டையும் சேர்த்துக்குவாங்க. எல்லா வாசனை பொருட்களோட சேர்ந்த தூபமும், மா, பலா, வாழை, எலும்புச்சம்பழம்னு உங்களுக்கு என்னெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ எல்லாமே வைக்கலாம். 4ஆம் காலத்துக்கு ஸ்பெஷலா நவதானியத்துல அர்ச்சனை பண்ணுவாங்க. முதல் கால பிரம்ம பூஜையில அரிசி அட்சதையால அர்ச்சனை பண்றது சிறப்பு. 2ஆம் கால விஷ்ணு பூஜையில கோதுமையால அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு. 3ஆம் கால பூஜையான சக்தி தேவியின் பூஜையில காட்டு யானம் அரிசியை வச்சு அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு. 4ஆம் காலத்துக்கு தூய்மையான அன்னம், வெள்ளை சாதத்தை படைப்பாங்க. இந்த நேரத்துல பூஜை பண்ணி சிவபுராணங்களை பாடி சிவ மந்திரங்களை உச்சரிச்சு எல்லா விதமான தூப தீப ஆராதனைகளும் காட்டி கும்பிடுறனால பாவங்களை போக்கி செல்வ வளம் கொடுத்து ஆரோக்கியமும் மற்றும் முக்தியும் தர்றாரு. நம்ம பண்ற அபிஷேகங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நமக்காக எல்லாமே கொடுக்கிற கடவுளுக்கு நம்ம கிட்ட நம்மனால முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்து இந்த மகா சிவராத்திரிய சந்தோஷமா கொண்டாடலாம். அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பார்த்தமைக்கு நன்றி.